ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஞ்சுனா என்னன்ட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டொமைனு அந்த ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படிங்கிறதுக்கான ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் கொசிகன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷனோட டொமைன் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரிமோடு -1லேருந்து +1 இருந்திருப்பான். உங்களோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா -90லேருந்து +90 இருந்திருப்பான். ஓகேவா? அதில் பர்டிகுலராக இந்த 0ங்கிற எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா? இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது -1 அப்படிங்கிறது வந்து உங்கள் டொமைனில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதில் வந்து ஓப்பன் இன்டர்வல் -1 அப்படிங்கிறது வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது பர்டிகுலராக இந்த -1லேருந்து +1 இந்த இடத்துல வந்து என்னோடய டொமைனில் வந்து -1 வந்து இருக்கிறான். சரியா? அந்த டொமைன் இருக்க எலமெண்ட்டுக்கான ரேஞ்சு வேல்யூ இங்கே என்னவா இருப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம கொஷினே. ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், y let y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -1ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இங்கே yங்கிறது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. ஓகேவா? அப்போது நம்ம வந்து போத் சைடு வந்து காஸால், அதாவது கொசிக்கனால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து காஸ் y, அதாவது கொசிகன் y இங்கே கொசிக்கனும் கொசிகன் இன்வர்ஸும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போது -1ன்னு இருந்திருக்கும். நம்ம நார்மலாக சைனு, காசு, டேனு இதுக்கெலாம் நம்மளால் ஈஸியாக நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூவை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் கொசிக்கனுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொசிக்கன் y அப்படிங்கிறத வந்து 1/sin y அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? அப்போது நான் இதை வந்து என்ன பண்ணுதேன், sin y அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். sin y இப்போ இங்கே 1னா அது அப்படியே இன்வெர்ஸ் ஆயிரும்ல, அப்போ இங்கே -1ன்னு கிடைக்கும். இப்போது sin y எப்போ வந்து இந்த பர்டிகுலராக 1 மட்டும் பாருங்களேன், அப்போது எப்போ வந்து சைனு 1ங்கிற வேல்யூ எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா sin π/2ல் வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போது எனக்கு இந்த 1க்கு பதிலாக இங்கே sin π/2 எழுதிடுவேன். இப்போது இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. எனக்கு sin of -x to know, இங்கே பார்த்தீங்கன்னா சைன் எப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, sin of -x வந்து -sin xன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதை வந்து இங்கே உள்ளே கொண்டு போயிடுறேன். அதாவது வெளியே இருக்கிறத இப்போ இங்கே உள்ளே கொண்டு எழுதுகிறேன். எப்படின்னா sin y sin -π/2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? இப்படி எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், போத் சைடு சைன் இன்வெர்ஸால் நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு y -π/2 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இப்போ நம்ம yன்னு சொல்கிறது என்னது, ரேஞ்சு. ஓகேவா? அப்போது நம்ம ரேஞ்சை தான் என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இப்படி இருக்கிறத நம்ம இப்படி சொல்லறதுனால இப்போ இந்த -π/2 அப்படிங்கிறது வந்து என்னுடைய கொசிக்கன் இன்வெர்ஸில், ஏன்னா நான் தேவையானவோ கொசிக்கன் இன்வெர்ஸ் தான், அந்த ஃபங்க்ஷனில் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கான். ஏன்னா 90 டிகிரி தான் சொல்லியிருக்கேன். இங்கே -90 டிகிரி, இங்கேயும் -90 டிகிரி என்னுடைய ரேஞ்சில் இருக்கிறதுனால இட்ஸ் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90க்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுனா போதுமானது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போத் சைட் சீக்கனால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு சீக்கன் ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போது -2. இப்போ நமக்கு அப்போவே சொன்ன விஷயம் தான், சீக்கனுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சைனு, காசு, டேனு அப்படிங்கிறது என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். அப்போது சீக்கன் ஒய்யை எப்படி எழுதலாம்னா 1/cos yன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக இப்படி எழுதுகிறேன். அப்போ 1/cos yனா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போ cos y இங்கே கீழே இருக்குது, அப்போ -1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போது எனக்கு வந்து காஸ் எப்போ -1/2 இந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் பாருங்களேன், காஸ் எப்போ எனக்கு வந்து 1/2 எடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஓகேவா?
அப்போது எனக்கு காஸ் வந்து ஓகே காஸ் வந்து எப்போ 1/2 எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/3ல் வந்து எனக்கு 1/2 எடுப்பான். ஓகேவா? ஸோ அதனால் காஸ் π/3ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இது நான் அதாவது என்ன விஷயம்னா காஸ் ஆஃப் -x அப்படிங்கிறது வந்து காஸ் x தான் கொடுப்பான். ஏன்னு கேட்டேன்னா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். காசுங்கிறது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சைன் -xங்கிறது வந்து -sin x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. இப்போ எனக்கு காஸ் ஆஃப் -x வந்து காஸ் x, இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது. அது நான் இங்கே கனெக்டிவிட்டியாக எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ எப்போவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வேல்யூ காசுக்குள்ளே என்ன உள்ள நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலோ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு பாசிட்டிவாக தான் கொடுப்பான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் வரானே, அப்போ இதில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேவா? இப்போது அதை நான் என்ன பண்ணுதேன், அதை உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனேன்னா எனக்கு இதை எப்படி எழுதலான்னா நெகட்டிவ் டீட்டா அப்படிங்கிறத வந்து எனக்கு காஸ் ஆஃப் டீட்டா மைனஸு பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? எனக்கு இப்படி இருக்கிறத வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். அப்போது இங்கே டீட்டாங்கிறது வந்து π/3, இங்கே நெகட்டிவில் இருக்குது. இதை நான் எப்படி மாற்றுறேன்னா இப்படி பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்காக இந்த ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணால் காஸ் π - π/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போது உள்ளே வந்து எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3π - πங்கிறது வந்து 2π/3ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். அப்போது காஸ் y அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. போத் சைடு வந்து காஸ் இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணால் y = 2π/3 அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரேஞ்சாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது வந்து என்னுடைய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு நான் சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சீக்கனோட கிராஃபு எந்த டொமைன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எழுதணும். அப்போது சீக்கனை பொறுத்த வரைக்கும் எனக்கு டொமைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரிமோடு -1லேருந்து +1. உங்கள் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to π, அதாவது 0 to 180. அதில் பர்டிகுலராக எனக்கு 90 டிகிரி மட்டும் இருக்க மாட்டான். ஓகேவா? அப்போது 90 டிகிரி மட்டும் இருக்க மாட்டான். இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே தான் இருப்பான். இதில் வந்து 2π/3, அப்போது 2 × πங்கிற வேல்யூ வந்து 180 / 3a 1 சார் இது பார்த்தீங்கன்னா 60a. ஓகேவா? அப்போது 60 × 2 120 டிகிரி. 120 டிகிரி இட்ஸ் பிலாங்ஸ் டு த 0 to 180 டிகிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து எனக்கு 180 டிகிரிக்குள்ளே தான் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு 120 டிகிரி வந்து இதுக்குள்ளே தானே இருப்பான். இது 90 டிகிரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுனால இவன் இட்ஸ் பிலாங்ஸ் டு த பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சா? அதாவது இங்கே வந்து வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூங்கிறத வந்து இது எதை மீன் பண்ணுறாங்க, சீக்கன் இந்த பர்டிகுலர் டொமைனுக்கான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. நான் போன கொஷினில் என்ன பேசியிருப்பேன், அதே தான். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒரு டொமைனுக்குள்ளே இருந்திருப்பான் இந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் நான் செக் பண்ணணும். ஸோ அது யாருன்னு தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து let y = அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாட்டி எடுத்த மாதிரியே நீங்கள் எடுங்க. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/3 இது. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க, சீக்கன் y வந்து 1/cos y இது பண்ணலாம்ல சார்? அந்த மாதிரி போகிறீங்களா? சரி, ஓகே ஓகே. சீக்கனை வந்து சீக்கன் y = 1/cos yன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். அப்போ cos y = உங்களுக்கு 3 இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க? நெக்ஸ்ட் மைனஸ் நட்ட வெளில எடுத்துட்டு அந்த ஹோல் பிராக்கெட் மாதிரி. சரி, ஓகே. 3/√3 இந்த மாதிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா √3 வந்து 3 × 3 வந்து √3 இல்லை சார்? √3 × √3 வந்து 3ன்னு சொல்லிட்டு எழுதலாம். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போது 2 × √3 × √3/√3
ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோம் 3 × √3 டிவைடட் பை 2 × √3 3ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். அப்போ 3யும் இங்கே கேன்சல் பண்ணியிருப்பீங்க. அப்போது √3/2ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். இங்கே நெகட்டிவில் கிடச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது என்னம்மா பண்ணீங்க? அந்த காஸ் சொல்லுங்கள். இந்த காஸ் இதுல வந்து √3/2 வந்து காசோடைய இந்த வேல்யூ வந்து √3/2 உடைய வேல்யூ வந்து π/6 தானே சார்? ஆமாம், சரி, ஓகே. அந்த π/6 சொல்லுங்கள் பரவாயில்லையா? சார் நீங்க போன சம்ல வந்து cos y = 1/2 வந்து நீங்க வந்து π மைனஸ் அந்த மாதிரி போட்டுருந்தீங்களா சார்? ஆமா, அந்த மாதிரி π மைனஸ் π/6 சரி, அந்த மாதிரி போட்டு சார். இப்போ πயும் 6ம் 6π சார். சரிம்மா. 6πல 1 போச்சுன்னா 5π/6 வரும் சார். அதான் சார் cos y = 5π/6. அப்போ காஸ் இன்வெர்ஸால் டோட்டலாக நான் மல்டிபிள் பண்ணால் y = 5π/6. சரி, இந்த 5π/6ங்கிறது வந்து என்னுடைய கொசிக்கன், அதாவது சீக்கன் இன்வெர்ஸில் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்களா? வந்தது சார். இது என்ன டிகிரி கிடச்சிச்சு? சொல்லுங்கம்மா. 180 டிகிரி சார். 180 இல்லையம்மா, 150 தானம்மா வருது. ஐயோ சார், நான் கொஞ்சம் இந்த டிகிரி சம்ஸ்ல தப்பா போட்டேன் சார். சரி, ஓகேம்மா பரவாயில்ல, சூப்பர்மா. இப்போ அடுத்த கொஷனுக்கு போகலாம். எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஷின் 4.13 find the value of secant inverse of minus எது போட்டேன் நான் 1.14 தானே போனேன் நான். சாரிப்பா, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. if cot inverse of minus 1/7 is equal to theta, find the value of cos theta. இது போட்டு ட்ரை பண்ணுங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸுக்கு எனக்கு டீட்டா கண்டுபிடி, அந்த டீட்டா யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அந்த பர்டிகுலர் டீட்டாவோட காசை வந்து நான் வந்து பண்ணால் அந்த வேல்யூ என்ன, அதாவது இது எனக்கு போட்டு கண்டுபிடிக்கிறேன். இப்படி போட்டு கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரு டீட்டா கிடைக்கும். இப்போ அந்த டீட்டாவை வந்து காஸ் டீட்டாவில் நான் எடுத்து போட்டேன்னா, அந்த பர்டிகுலர் டீட்டாவை வந்து காஸ் டீட்டாவில் நான் போட்டேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல் ஆன்சர் என்னப்பா, இதுதான் இந்த கொஷினோட மூலதனம். சரியா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எழுதுவோம், சொல்யூஷன் எழுதிட்டு கிவனை எழுதுவோம். கிவனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான் உங்களுக்கு வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/7 is equal to theta எழுதிடுவோம். இப்போது காட்டால் த்ரூ அவுட்டாக நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு இன்றைக்கி என்ன கிடைக்கும், 1/7 is equal to cot theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது நான் என்ன பண்ணுவேன், காட் டீட்டாவை வந்து எப்படி எழுதுறோன்னா 1/tan thetaன்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ இப்போ நான் டேனாக மாற்றுவேன். ஓகேவா? அப்போ டேனாக மாற்றினா இங்கே 1/7 இருக்கிறது வந்து தலைகளாக மாதிரி, அப்போ 7 is equal to tan theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஓகேங்களா? இப்போது இந்த tan theta is equal to 7, எனக்கு இது வந்து 7ங்கிறது வந்து ரேடியண்ட்டு. ஆனால் எனக்கு தேவை என்னென்னா டிகிரி வேணுங்க. இது வந்து 7ங்கிறது வந்து ஒரு டிகிரி கிடையாது, இது ஒரு ரேடியன், ஒரு நம்பர். அப்போ அந்த வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுதேன்,
பை பித்தாகரஸ் தியரம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். இதை வந்து டேனை வந்து எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? எனக்கு ஆப்போசிட் வேல்யூங்கிறது வந்து 7 அண்ட் அட்ஜசன்ட்டுங்கிறது வந்து எனக்கு 1. ஓகேவா? ஸோ இப்போ அதை வச்சு தான் இப்போ மேற்கொண்டு அடுத்த கொஷினை இது பண்ணுவேன். இப்போ எதுக்காக இந்த பித்தாகரஸ் தியரம் நான் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த 2 டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆங்கிள் என்னவோ யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டுங்கிறது வந்து இந்த டீட்டாக்கு நேராக எழுதுறது. ஓகேவா? அப்போ 7 அட்ஜசன்ட்டுங்கிறது வந்து இந்த டீட்டாக்கு கீழே. ஓகேவா? இந்த டீட்டாக்கு கீழே வர்றது தான் அட்ஜசன்ட் சொல்லுவாங்க. இங்கே 1ன்னு எழுதுகிறோம். இப்போது இவனை தான் கண்டுபிடிக்கணும், ஹைப்போதிசிஸ். ஓகேவா? அவனை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இவனை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், பை பித்தாகரஸ் தியரம் எனக்கு 2 வேல்யூ தெரியும். 3ஆவது வேல்யூ எப்படி ஷார்ட்டாக நான் இந்த வழியை போய் சேருவேன், அதாவது இங்கேருந்து போய் இங்கே போகிறதுக்கு இந்த ஷார்ட்டாக நான் எப்படி போவேன் அப்படிங்கிறது தான் பை பித்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணுவோம், ஹைப்போதிஸ் இஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் ஸ்கொயரு. ஓகேவா? அதுபடி எழுதிடுவேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டுங்கிறது வந்து 7. ஓகேவா? அப்போ 7 ஸ்கொயரு ப்ளஸ் அட்ஜசன்ட்டுங்கிறது 1 ஸ்கொயரு நான் கண்டுபிடிக்கிறதுனோ ஹைப்போதிஸ். ஓகேவா? இப்போது 49 ப்ளஸ் 1 உங்களுக்கு வந்து 15 கிடைக்குமா? அப்போ உங்களுக்கு 15 கிடைக்கும். இந்த இடத்துல இங்கே ஹைப்போதிஸ் வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? அது இங்கேருந்து அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகும். ஓகேவா? இப்படி எனக்கு கிடைக்கும். இப்போது 50க்குள்ளே எப்படி எழுதலாம்னா 10 × 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா? அப்போது 10 × 5ன்னு எழுதலாம். இப்போ இதை எப்படி 10 எப்படி பிரிக்கலாம், 2 × 5 × 5. இப்போ 2 5s உங்களுக்கு 10ன்னு கிடச்சி எழுதுருவோம். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து 5 5 ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்போது எனக்கு உள்ளே எப்படி எழுதுதேன், 2 × 5 × 5. இந்த 5 5 நான் வந்து ரூட் எடுத்தேன்னா எனக்கு வந்து இவன் என்ன ஆவானா 5 வெளியே வந்துடுவான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இப்படி எழுதிடுவேன். ஓகேவா? இவன் தான் என்னோட ஹைப்போதிஸ். ஓகேங்களா? இப்போது எனக்கு கிடைச்ச வேல்யூவை இப்படி எழுதிட்டேன். இப்போது எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதணும்ல, எனக்கு இந்த காஸ் டீட்டாவில் எழுதணும் வேல்யூவில். சரியா? அப்போது காசு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போதிஸ். ஓகேவா? எனக்கு வந்து என்ன தெரியும், அட்ஜசன்ட் வேல்யூ இந்த பயவுல தான் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? அதேமாரி நம்ம ஹைப்போதிஸை வந்து இப்போ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு காஸ்டீட்டா தானே கேட்டிருந்தான். அப்போ காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டு 1/, ஹைப்போதிஸ் வந்து நான் கண்டுபிடிச்சதேன் 5/√2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா முடிஞ்சு போச்சுங்க. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போது காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/5/√2 எழுதுனா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 4.5 தான் பார்க்க போகிறோம். 4.15 இது கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் தெரியும், ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ தட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஷோ தட்னா என்ன, ஷோ தட்னாலும் ப்ரூவ் தட்னாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜை தான் சொல்லுவாங்க ஷோ தட். இந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து இந்த ஏதோ ஒரு எக்ஸோட வேல்யூ போடும்போது காட் இன்வர்ஸும் சீக்கன் இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா. அது என்ன எக்ஸு, அது ஒரு பாசிட்டிவ் எக்ஸு > 1. அது என்ன எக்ஸு அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டு பார்த்து சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் இது கூட இருப்பான். இது வந்து உண்மை தான், நீ உண்மைங்கிறதையே நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எப்படி எழுதலாம், நம்ம எப்பவும் போல் எழுதுறது தான். லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். தான் இங்கே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நான் டீட்டான்னு எடுப்பேன். சரி இங்கே ஆல்ஃபான்னு எடுத்துப்போமே, இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√x² - 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இங்கே காட்டால் த்ரூ அவுட்டை நான் மல்டிபிள் பண்ணால் அப்போ காட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து
1/√x² -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது நமக்கு வந்து காட்டுங்கிறது வந்து ரொம்ப தலையோட பிடிச்சது, நமக்கு டேனாக மாற்றிக்கலாம். அப்போது tan ஆல்ஃபா, அதாவது காட் ஆல்ஃபாங்கிறது வந்து 1/tan ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதான். அப்போது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும், x² -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதேன். இப்போது எனக்கு வந்து டேனு இந்த மாதிரி இருக்கான். இந்த மாதிரிங்கெலாம் கொடுத்தேன்னா நான் வந்து டிகிரியோ ரேடியன்ட்டோ அதுக்கெலாம் போக மாட்டேன். போன கொஸ்டினில் ட்ரை பண்ண பார்த்தீங்களா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு டேன்னா அந்த மாதிரி தான் நான் போவேன். சரிங்களா? அப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், கீழே இருக்கவன் வந்து 1, அப்போ அவன் என்னவா இருப்பான், அட்ஜசன்ட்டு. ஓகேவா? அப்போ டக்குன்னு போடுவேன், எடுத்து பித்தாகரஸ் தியரமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுத வேண்டியதான். எனக்கு டிகிரி என்னவோ சேமாக தான் இருக்க போகிறான், இங்கே ஆல்ஃபா அந்த டிகிரி. ஓகேவா? அப்போ எனக்கு ஆப்போசிட்டுங்கிறது வந்து √x² -1, அட்ஜசன்ட்டுங்கிறது 1. எனக்கு இங்கே ஹைபோதென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஹைபோதென்ஸ் (2) ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுத வேண்டியதான். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே x² -1, அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 1ங்கிறது வந்து இது எடுத்து எழுதுங்க. இப்படி எடுத்து எழுதும் போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ அதனால் x² -1 + 1, இங்கே -1 + 1, அதனால் x². அப்போ ஹைப்போதிஸ் அப்படிங்கிறது வந்து ஹோல் ஸ்கொயராக இருந்திருக்கும். இங்கே இருக்கிறது அங்கே போச்சுன்னா ஹைப்போதிஸ் (x²) இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் x² நான் இப்போ உள்ளே கொண்டு போனேன்னா இது லைக் எப்படி இருந்திருக்குன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த 2வும் இப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ x ஹைப்போதிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானுங்க. அவனை அப்படியே எழுதுங்க, முடிஞ்சு போச்சு, எழுதிட்டேன். ஓகேவா? அப்போ நான் ஹைப்போதிஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா எடுத்து எழுத இந்த ஆல்ஃபா இந்த மாதிரி எழுதிட்டேன், ஹைப்போதிஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த சீக்கன் இருக்கான்ல, அவனும் ஒரு பர்டிகுலர் ஆல்ஃபா, இந்த ஒரு ஆல்ஃபாவும் இந்த ஒரு ஆல்ஃபா போடும்போது ஒரு ஈக்குவலாக இருந்திருப்பான். ஓகேவா? அந்த ஆல்ஃபா யார் அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராமை வச்சு எனக்கு இந்த டீட்டாங்கிறது வந்து, அது இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து டீட்டாமா, இந்த டீட்டாங்கிறது வந்து சைனுக்கும் சரி காசுக்கும் சரி, சைனு காசு அதுக்கேற்ற மாதிரி இது நான் போடுவோம். அப்போ இங்கே காசுனா என்ன போடுவீங்க, அட்ஜசன்ட் பை ஹைப்போதிஸ். அதே வந்து சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போதிஸ். ஓகேவா? அப்போது நம்ம சைனு காசு டேனு இந்த டயக்ராமை வச்சு என்னால் கொண்டு வர முடியும். சரி தானே? அது உண்மை தானம்மா? காசு டேனு காட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு டயக்ராமை வச்சே கொண்டு வரலாம்ல, நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரம் த டயக்ராம், நான் இப்போ அந்த ஒரு டயக்ராம் வழியாக தான் நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, சீக்கன் எக்ஸு, அதாவது இந்த சீக்கன் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து எனக்கு எல்லாத்துக்கும் காமனு. ஓகேவா? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா எல்லாத்துக்கும் காமனு. சரிங்களா? இப்போது சீக்கன் எக்ஸு, அதாவது சீக்கன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது அதான் சீக்கனை வந்து எப்படி எழுதுவோம், சீக்கன் ஆல்ஃபா = 1/, காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போது இங்கே வந்து 1/, காஸ் ஆல்ஃபா. இப்போது காசு எப்படி எழுதுவோம், காசை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் பை ஹைப்போதிஸ். அப்போது இங்கே அட்ஜசன்ட் யாருங்க, அட்ஜசன்ட் வந்து 1, ஹைப்போதிஸ் யாருங்க, எக்ஸு. அப்போது கீழேருந்து இங்கே மேலே போகுது. அப்போது 1/1 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா எக்ஸாக மாறிடும். சரிங்களா? அப்போது எக்ஸாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 × x எக்ஸு. அப்போது சீக்கன் ஆல்ஃபா = எக்ஸு. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டீட்டாங்கிறது வந்து இந்த டீட்டாக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுதேன், சீக்கனால், அதாவது சீக்கன் இன்வர்ஸால் நான் மல்டிபிள் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இங்கே சீக்கன் இன்வர்ஸும் சீக்கனும் கேன்சல் ஆகிரும். அப்போ ஆல்ஃபா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ஃபாங்கிறது தான் இங்கே எல்லாத்துக்கும் காமனாக வர டீட்டா. அந்த ஆல்ஃபாவை தான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√² அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதை நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்.
இங்கே அதே ஆல்ஃபா தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகுது. அந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இவனை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. சப்ஸ்டியூட் 1. இந்த ஆல்ஃபாவும் ஒன்று தான். இங்கே கொடுக்குற காசு, சைனு, டேனு, காட்டு எல்லாமே ஒன்று தாங்க. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு இதை நான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் இல்லை. ஏதோ ஒரு ஆல்ஃபாவில் போடும்போது எனக்கு இவன் ரெண்டும் சேம் ஆயிடுறான், ஈக்குவல் ஆயிடுறான். அந்த பயபுல தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இங்கே நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, அதுதான் நான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபாங்கிறது வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போது காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by square root of x square minus 1 is equal to இங்கே சீக்கன் x, சீக்கன் இன்வர்ஸ் x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்படி எழுதிட்டு என் கொஷினை பார்க்குறேன், ஆத்தாடி வந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போது நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக இப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏன் டயக்ராமை முடித்தேன். அந்த டயக்ராம் மூலியமாக தான் இந்த சீக்கன் இன்வர்ஸை கொண்டு வந்தேன். சீக்கன் எக்ஸ் இங்கே தேவைப்படுதான், ஓகேங்களா? இந்த சீக்கன் தேவைப்படுதான். அதனால் நான் அந்த டயக்ராம் மூலியமாக தான் சீக்கன் எக்ஸு சீக்கன் ஆல்ஃபாங்கிறத வந்து 1 காசாக எடுத்துக்கிட்டு அது மூலியமாக கிடைச்ச ஒரு வேல்யூ எடுத்து இங்கே எடுத்தேன். அதுக்கப்புறமா இதை வந்து சீக்கனால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிட்டான். சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? புரிஞ்சாமா? ஏதாவது டவுட் இருக்கா?